ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, மேலும் அந்த ஆபத்துக்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரக நிலைகளானது மாறப்போகுதுங்க. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளால் ஒரு சில யோகங்களும் கூட உருவாக போகுதுன்னே சொல்லணும். இந்த மாதம் உருவாகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கும்போது புதாத்திய யோகம் ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி கஜலட்சுமி ராஜ யோகமும் ஏற்பட போகுது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகம். இதன் மூலமாக நிறைய மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதே போல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் மாறுறாருங்க. ஆகஸ்ட் 5 கடகராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் 22 சிம்மராசிக்கு புதன் மாற போகிறாரு. இந்த மாதிரி கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே சந்திக்க தான் போகிறாங்க. அதில் இந்த பதிவில் நம்ம மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய ஆற்றல்கள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு சில முக்கியமான கிரக பயிற்சிகளால் நீங்கள் கவனமாகவும் இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி கலவையான ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்டினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கிரகம் மாறப்போகிறாரு. உங்கள் ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறாரு. இதனால் மிதுனராசி நேயர்களுக்கு ஆற்றலும் வீரியமும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளானது எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புதுசாக வேலை தொழில் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அதில் திறமை இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கான வழிகளை பார்க்கலாம். அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசியில் என்ட்ரியாக போகிறார் அப்படின்றதுனால வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணிகளில் வேகமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எதுவுமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. அந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க. வேலையில் மாற்றம், புதிய முயற்சிகள் இல்லைனா சம்பள உயர்வு இது பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி 24 மற்றும் 31 இந்த தேதிகளில் இதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லைனா பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் செய்யலாம். ஸோ இது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு நீங்கள் நுழையக்கூடாது. அவசரப்பட்டு முதலீடுகள் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய நாட்களையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க. அதே மாதிரி 28ஆம் தேதியும் தவிர்த்துக்கோங்க. இந்த நாட்கள்லாம் பெரிய முதலீடுகளை செய்யாமல் நீங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த நாட்களில் செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்துக்களானது வந்துடும். கரெக்டாக டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி நிதி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உங்களுக்கு சீராக தான் இருக்க போகுது. ரொம்ப நிலையாக இருக்கும். பெருசாக எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் பெருசாக கஷ்டப்படவும் மாட்டீங்க. பழைய கடன்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் திருப்பி செலுத்துறதுக்கான ஒரு நல்ல காலம் கிடைக்க போகுது. அதுக்கான ஒரு டைமிங்காக தான் நீங்கள் இந்த ஆகஸ்ட்டை பார்க்கணும். அதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி ஆகஸ்ட் 5லேருந்து 12 வரையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணவரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக நிதி ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குமே சாதகமான ஒரு நேரம் தாங்க. புதுசாக நீங்கள் முதலீடுகள் செய்கிறீங்க, சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ எதையும் கண்மூடித்தனமாக பார்த்துட்டு நம்பிடாதீங்க. மேலோட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பிரச்சனைகளாக போய் முடிஞ்சிடும். அதனால் அதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். குடும்பமாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமூகமாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கிறதுக்கான ஒரு டைமிங்காக இருக்குது. ஸோ ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நேரம். மகிழ்ச்சியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், அதாவது ஷார்ட் டைமில் நீங்கள் எங்கேயும் போயிட்டு வர மாதிரி
ரொம்ப கம்மியான நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஒரு படத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு குறுகிய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும்போது மனம் விட்டு பேசுகிறப்ப நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து பிரச்சனைகளோடு இருக்கீங்களோ மிதுனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். அதே நேரம் ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் வந்து கன்னிராசியில் வந்து நீச்சம் அடைகிறாரு. செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்குது அப்படின்றதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. மிதுன ராசிக்காரங்க அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிறைய பேருக்கு வந்து ஆபத்துக்களானது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுலேருந்து ஏதாவது தப்பு கண்டுபிடிப்பாங்க. மேலும் அந்த பிரச்சனையை வந்து தீவிரப்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதிகப்படியான வேலை போல இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால கட்டாயம் ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல மட்டும் வந்து ஏற்படக்கூடியது கிடையாதுங்க, மனசுலையும் இருக்கணும். நீங்கள் மனசை வந்து சோர்வடைய வச்சுட்டீங்க, மனசை வந்து கவலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் தான் வந்து பிரதிபலிக்கும். அதனால் மனசையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா, இல்லை எழுத பிடிக்குமா, புக்ஸ் படிக்க பிடிக்குமா, உங்களுக்கு என்ன விஷயம் செஞ்சால் உங்களுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ, கோவப்பட்டு பேசுகிறதுனாலையோ, அழுகிறதுனாலையோ எதுவுமே வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ உங்கள் மனசை நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க, சந்தோஷப்படுத்திக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு இஷ்டமானதை வந்து செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஓய்வும் வந்து எடுக்கணும். உடல் இயங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடுங்க. ஸோ மிஷின் மாதிரி தான். நம்ம மிஷினை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது திடீர்னு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி உடலும் வந்து அப்படி தான். நல்லா வந்து பராமரிங்க, சரியாக சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறைகள். அதே நேரம் இந்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்களா இருக்கீங்க, இல்லை இயந்திரங்களை வந்து கையாளக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த நாட்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிறைய போராட்டம் இருக்கும், கடினமான உழைப்பு வந்து தேவைப்படும். ஸோ கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்காம கூட போகும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விட அதிகமாக வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். நிதி ரீதியாக ஒரு சாதாரணமான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டங்கள்லாம் இருக்க போகுது. அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் வந்து எதிர்பார்க்காதீங்க. திருமண வாழ்க்கையில் துணையோட மனக்கசப்புகளெல்லாம் ஏற்படலாம். அதுக்காக தான் முன்னாடியே ஒரு வழியும் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கசப்பான சம்பவங்கள் மறக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியாக தாங்க நடக்கும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கவனம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா யார் என்ன அப்படின்னு தெரியாதவங்கள்ட்டலாம் அதிகமாக வந்து பேச்சுக்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து பயிற்சியாகி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் குருவோடு வந்து இணைந்து வந்து செயல்பட போகிறாரு. 2வது வீட்டில் இருக்க போகிறாங்க. இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். புதன் வந்து 22ஆம் தேதியிலேருந்து தான் 3வது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆவார். அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வீட்டிலே தான் இருக்க போகிறாரு. மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12வது வீட்லேயும் 2ஆம் தேதியில் இருந்து மாதம் முழுக்க முதல் வீட்லேயும் வந்து இருக்க போகிறாரு. அதே மாதிரி சனி 10வது வீட்லேயும், ராகு 9வது வீட்லேயும், கேது பார்த்திங்கன்னா 3வது வீட்லேயும் வக்கரமாக இருப்பார். இதனால் வேலை செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய உழைப்புக்கு வந்து தயாராக இருங்க. நிறைய உழைக்கிறதுக்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நடக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் 7வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம். கல்வி பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்க. அதனால் நல்லா படிங்க. நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை வந்து அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அது எல்லாமே நம்ம சமாளிச்சுட்டு தான் வந்தாகணும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அந்த செலவுகளை வந்து ஈடுகட்டுறதுக்கான வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் செலவை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மேலும் உயர்கல்வி வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து ஒரு சரியான ஒரு மாதமாக இருக்கும். ஸோ இதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுடைய பாடங்களை நீங்கள் அதிகமாக வந்து படிங்க. அதில் அதிக கவனம் செலுத்துங்க.
வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆகஸ்ட்டில் உங்களுக்கு அதுக்கான சான்ஸ்லாம் வந்து கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லைன்னா தொற்று நோய்கள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். உடனடியாக ஒரு மாதிரி சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே கூட அசால்ட்டாக விட்டுடாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு அந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறாமல் வந்து இருக்கிறதுக்கு முடியும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய உணவு விஷயத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக மட்டும்தான் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக ரொம்ப பலமாக வந்து வச்சுக்க முடியும். நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும். அது வந்து சண்டையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை செல்வாக்காக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதை நம்ம பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதுக்கு நாம் முதல்ல நல்லா இருக்கணும். அதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதே அதுதான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வேலை செய்யணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய உடல் நலத்தை வந்து கவனிக்க மறந்துடுறாங்க. சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி தான் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனாலும் பிரச்சனைகள் ஏற்படுது. இது எதனால் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு சரியான உணவாக இல்லை அப்படின்றது தான். ஸோ நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்கீங்க மிதுன ராசியில் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இதிலெல்லாம் இறங்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். தேவையில்லாத ப்ரெஷரை வந்து எப்போதுமே மனசில் வச்சுக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வந்து வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் வந்து இருக்கணும், உங்களை நீங்களே மாற்றிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களை போல் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய தகவல்களை தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு இதில் போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா, பயன் தரக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகளானது தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்.